கைஸ், இந்தியன் பேரண்ட்ஸ் மாரி நம்மள ஏசுறதுக்கும் கல்வி ஊத்துறதுக்கும் அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் நிகர் கைஸ். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா கைஸ், இவங்க எல்லாரும் பிள்ளைங்களை துப்புறதுக்காக எந்த காலேஜ்ல படிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே ஒரே வகையா தான் துப்புவாங்க கைஸ். மிஞ்சி போனா நம்மள ரெஃபர் பண்ற எனிமல் மட்டும்தான் கைஸ் டிஃபரெண்டா இருக்கும். மத்தபடிக்கு அந்த ஆயாட்டு சேமா தான் கைஸ் இருக்கும். அப்படி நம்ம பாரம்பரியமா கேட்ட கல்வல்களையும் துப்புகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கொண்டனைக்கு போமா கைஸ்? இந்த டைலாக் கொஞ்சம் ஃபேமஸ் தான் கைஸ். உன்னை பெற்றதுக்கு 4 எரும மாடை வாங்கி மேய்ச்சிருக்கலாம். பேசிக்கலி இந்த ஆயாட்டு எப்ப பாய்ப்பாங்கன்னா, அவங்க சொன்னதை நம்ம உருப்படியா செய்யாம போனாலும் இல்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு எதையும் செய்யாம போயிருந்தாலும் நம்ம பாய்ப்பாங்க கைஸ். பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா, நீ 5 காசுக்கு ப்ரோஜன் இல்லைன்னு சொல்றதுதான் இந்த மாதிரி ஆயாட்டுல சொல்லுவாங்க கைஸ். இந்த டைலாக்கும் நீங்க அரைவாட்டி கேட்டிருப்பீங்க கைஸ். பெரிய மாடு ஒழுங்கா இருந்தா இந்த சின்ன மாடுங்களும் ஒழுங்கா இருக்கும். நீங்க பாட்டுக்கு 7 தான் உட்காந்துருப்பீங்க. உங்க கூட ஒண்ணு பொழுது இருக்கும் பாருங்க, உங்களுக்கு வேணா வைக்கிறதுக்குன்னே இருக்கும். அதான் கைஸ் நம்ம தம்பி தங்கச்சிங்க. பேசிக்கலி கைஸ், இந்த ஆயட் பயன்படுத்தும் போது நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. நமக்கு கூடயே பிறந்து நம்ம கூடயே ஒரு வில்லா இருக்கும் பாத்தீங்களா கைஸ்? அதான் கைஸ் நம்ம சிப்ளிங்ஸ் எதையாச்சும் ஒரு நாத்த வேலை பண்ணி வச்சிருப்பாங்க. பேசிக்கலி பேரண்ட்ஸ் அவங்களை அடிக்கிறதுக்கு முடியாம இல்ல கண்டிக்கிறதுக்கு முடியாம அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை யாரு மேல காட்டலான்றதுக்காக இந்த ஆயாட்ட பாய்ச்சி நம்மள தள்ளி ஊத்துவாங்க கைஸ். இந்த டைலாக் அம்மாங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். இந்த வீட்டுல எல்லாமே நான் தான் செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க பாட்டுக்கு அம்போன்னு உங்க வேலையை பார்த்துட்டு உட்காந்து இருப்பீங்க. அப்ப நம்ம அம்மா வந்துட்டு 10 பண்ணாட்டி கூப்பிடுவாங்க நம்ம பேரை சொல்லி. நம்மளும் பதில கேட்போம், என்னம்மா சொல்லுமான்னு. ஆனா அதுக்கு ரிப்ளை வராது. நீங்களும் ஒண்ணுதான் இல்லன்ட்டு உங்க வேலையை பார்க்க போயிருவீங்க. அப்புறம் மங்கு ஜாமா உரையிற சத்தெல்லாம் கேட்கும். கீழே இறங்கி போய் என்ன அம்மான்னு கேட்டா, இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானா செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க கைஸ். இந்த டைலாக் முக்காவாசி எல்லாரும் கேட்டிருப்போம். உன் வயசு தானே அவனுக்கு, அந்த பையனே இல்ல பிள்ளைய பேரு. உங்க கரக காலம் நல்லா இல்லைன்னா உங்க பக்கத்து வீட்லயே நல்லா படிக்கிற ஒரு பிள்ளை இல்லைன்னா பையன் இருக்கும். அந்த நாதாரி ஒழுங்கா படிச்சு நல்லா ஸ்போர்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த பிள்ளைய வச்சு கம்பேர் பண்றதுக்கு உங்க பேரண்ட்ஸ் வந்துருவாங்க கைஸ். மட்டும் இல்லாம சில பேர் ஒன்னும் சென்சிட்டா சொல்லுவாங்க, அவன் மூத்திரத்துல அங்கி குறி அப்பயாச்சும் உனக்கு அறுவருதா பாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். இந்த டைலாக் ரொம்ப பேர் வாங்கியிருப்போம் கைஸ். நம்மளும் எந்த வெக்கமும் இல்லாம அடுத்த வேலைக்கு சோத்து மங்க தூக்கிட்டு சோறு சாப்பிட போயிருவாங்க கைஸ். ஏன்னா சோறு ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த டைலாக்கும் ரொம்ப காமனா கேட்டிருப்போம் கைஸ். ரூமா இது குப்பத்தட்டி மாதிரி இருக்கு. யூஸ்வலாவே டீனேஜ் ரூம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் கசம்போசான்னு. சோ பேரண்ட்ஸ் சொல்லி வச்ச மாதிரி இந்த டைலாக்க கண்டிப்பா வைப்பாங்க கைஸ். உன் வயசுல எல்லாம் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நம்ம மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிற டைம்ல அந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? அந்த காலத்துல நாங்களாம் ஸ்கூலுக்கு போகையில கக்கூசுக்கு போகையில அப்படின்னு ஒரு டைலாக் இருப்பாங்க கைஸ். நம்ம இவங்க தான் 7 மலை 7 கடல்லாம் தாண்டி ஸ்கூலுக்கு போன மாதிரியும் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்த மாதிரியும் நம்ம கிட்ட காட்டிக்குவாங்க கைஸ். நம்மளும் இந்த டக்கால்ட்டியெல்லாம் நம்பிடுவோம் கைஸ். ஆனா திடீர்னு நம்ம பாட்டில தவறன்னு மீட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்க அப்பா இந்த மாதிரி உங்களை வரலாம் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க கைஸ். இதுவும் கொஞ்சம் ஃபேமஸான டைலாக் தான் கைஸ். அதான் போனே பாத்துக்கிட்டு இருந்தா வேலை சனி உங்க தலை மேல டிஸ்கோ ஆடி ஏதாச்சும் ஒரு வேலையை சொதப்பி இருந்தாலோ இல்ல எக்ஸாம்ல ரிசல்ட் ஒழுங்கு எடுக்கலனாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு வேலையை உருப்படியே செய்யாம போனாலும் இந்த நேரம் கண்டிப்பா பயப்பாங்க கைஸ். ஒருவேளை உங்களுக்கு 7 சனி பரதநாட்டியம் ஆடி உடம்பு கூட சரியில்லாம போச்சுன்னா கூட போன் பேக்கெட் வச்சுதான் இந்த உடம்பு சரியில்லாம போச்சுன்னு சொல்லியே சொங்க கைஸ். இந்த மாதிரி துப்புகள் பல வகையா இருக்கு கைஸ். பல தினசா இருக்கு, பல ரகமா இருக்குது. இப்படி உங்க வாழ்க்கையில நீங்களும் என்கவுண்டர் பண்ணிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். இல்ல வேற வகையான ஃபேமஸ் டைலாக்ஸ்கால நீங்க துப்பு வாங்கியிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். டேக் கேர் கைஸ், பாய்.